ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு இந்த மெரினா பீச் பக்கம் இருக்கும் 2 மெமோரியல் பார்க்கை விசிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதலில் நம்ம டாக்டர் எம்ஜிஆர் மற்றும் டாக்டர் ஜெயலலிதா அவர்களோட மெமோரியல் பார்க் பார்க்க போகிறோம். இந்த மெமோரியல் பார்க்கோட டோட்டல் ஏரியா வந்து 8.2 acres. இந்த அழகான பூ தோட்டத்துக்கு நடுவில் ஒரு ஃபவுண்டனை கட்டி வைத்தது பார்க்கலாம். மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆரோட சமாதியை பார்க்க போகிறோம். இந்த சமாதியில் இந்த எலிவேஷன் வந்து ஒரு லோட்டஸ் ஷேப்பில் செஞ்சுருக்காங்க. இதோட ஆர்கிடெக்சர் பார்க்கவே ரொம்ப அற்புதமான இருக்கு. டாக்டர் எம்ஜிஆரோட மறைவுக்கு பின் பாரத ரத்னா அவார்டு வழங்கப்பட்டது. இந்த ஃபீனிக்ஸ் பறவை போல இருக்கும் இந்த எலிவேஷன் வந்து முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா அவர்கள் சமாதியில் கட்டப்பட்டு இருக்கு. இது வந்துட்டு புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதாவோட சமாதி. இந்த சிவப்பு கலர் பில்டிங் ஆனது யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது அண்ணா மெமோரியல் பார்க். இதோட ஆர்கிடெக்சரும் பார்க்கறதுக்கு ரொம்ப கிரியேட்டிவா கட்டியிருக்காங்க. இது வந்துட்டு அண்ணாதுரை அவர்களோட சமாதி. இது வந்து ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு கருணாநிதி அவர்களோட சமாதி. இதோட எலிவேஷன் வந்து சன் போல வச்சிருக்காங்க. இந்த ரேஸ் சன்னோட ரேஸ் வர மாதிரி ரிங்ஸ் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம போகிறது வந்து மரீனா பீச். ஸோ இந்த ரோடு வெளியே தான் போகணும். இங்கே வந்து பொம்மை மிட்டாய் விற்கிறத பார்க்கலாம். ஸோ இதை ஜவு மிட்டாயின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஜவு மொழி இந்த மிட்டாய் வரும். அதில் வந்து பசங்களுக்கு மோதிரம் வாட்ச் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் பீச்சுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாலுங்களும் பார்க்கலாம். இங்கே கூட வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிடலாம்.
இப்போ நம்ம பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே நிறையா ஃபுட் ஸ்டால் இருக்கிறத பார்க்கலாம். ஈவினிங் டைம்ஸில் இன்னும் நிறையா ஃபுட் ஸ்டாலை நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்கும் வெரைட்டி ஆஃப் ஸ்டாலில் நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சீ ஃபுட்ஸை ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இங்கே ஆல்ரெடி ஒரு ப்ரான்ஸ் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குது. பார்க்கவே என்ன கலர்ஃபுல்லாக திக் கிரேவியாக தெரியுது. ஆல்ரெடி ஒரு ஃபிஷ் ஃப்ரை கூட ரெடி ஆகிட்டு இருக்கு. பீச் பக்கம் வந்தாச்சு. கடலை பார்க்காம போனால் எப்படி? வாங்க கடலோரமா போகலாம். ஸோ இந்த மாதிரி கடலில் வந்து நீங்கள் இந்த அலைகளை பார்க்கும்போது ஒரு மாதிரி மைண்டு ரிஃப்ரெஷ் ஆகும். இந்த வீடியோவை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.